நமஸ்காரம். ரிஷபராசி நேயர்களுக்கு மிக கவனமுடன் இருக்க வேண்டும். போக்குவரத்தில் குறிப்பாக நம்ம தாயையோ மனைவியையோ குழந்தைய பெண் பிள்ளைகளை அழைத்து கொண்டு செல்லும் பொழுது போக்குவரத்தில் உதாரணம் தாயை பார்க்க போறீங்க, உங்கள் குடும்ப உறவை விட்டு வெளியூருக்கு செல்றீங்க. ஆக போக்குவரத்தில் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். இப்போ மோதிரம் போட்டு போகிறீங்க, செல்ஃபோன் போட்டு போகிறீங்க, நகை நட்டு போட்டு போகிறீங்க, இது அத்தனையும் கவனமுடன் இருங்கள். ஏனென்றால் இப்பொழுது காலம் துளைகின்ற காலம். சற்றுக்கு அப்பா அசதியாக இருக்குது, பஸ்ஸில் தூங்குறீங்கன்னா உஷாராக தூங்கணும், ட்ரெயினில் தூங்குறீங்கன்னா உஷாராக தூங்கணும். ஆக ரிஷபராசி நேயர்களுக்கு உஷாரான காலம். அதே நேரத்தில் பெண் பிள்ளைகளாக இருந்தால் இவர்கள் சீரும் சிறப்புமாக இப்பொழுது புதிய படிப்பினை மிக தெளிவாக ஒரு கலையினை கற்றுக்கொள்வார்கள். ஆக ரிஷபம் கலைகளுக்கு இப்போ முக்கியத்துவம் கொடுத்து இப்படி எடுத்துங்க. இதனால் வரை நீங்கள் எண்ணி வந்த படிப்பிற்கு கோர்ஸில் சீட்டு கிடைக்கலனா இப்போ உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். கிடைச்சது மட்டும் இல்லை, அதில் நீங்கள் ஸ்டார். ரிஷபம் இப்பொழுது எந்த போட்டித் தேர்வுகள் எழுதுகிறார்களோ அந்த தேர்வினில் இவர்கள் உச்சத்தை தொடுவார்கள். குறிப்பாக பெண் பிள்ளைகள். ஆண் பிள்ளைகள் சற்று கவனமுடன் இருந்து கேர் எடுத்து படித்தாதான் ஜெயிக்க முடியும். அதாவது இங்கே ஆண் பெண் ரெண்டு பேரும் பாருங்க, ரிஷபராசியில் ஆணும் ரிஷபராசியில் பெண்ணாக இருந்தால் பெண்களுக்கு முன்னுரிமை, ஆண்களுக்கு சற்று பின்னடைவு. கடுமையான முயற்சியின் பேரில் ரிஷபராசிகள் முன்னேறும் ஆண். ஆனால் சுலபமாக தன்னுடைய மூளைத்திறனில் முன்னேறுவது ரிஷபராசி பெண்கள். அல்லது ரிஷபத்தில் எந்த கிரகம் நின்றாலும் அது பெண் பிள்ளையாக இருந்தால் சீக்கிரமாக முன்னேறிடும். போக்குவரத்தில் தன்னுடைய நகைகளை மட்டுமே, நகை, செல்போன், எலக்ட்ரானிக் பொருள்களை மட்டுமே கவனமுடன் வைத்திருங்கள். உங்களுக்கு இப்பொழுது போட்டித் தேர்வுகளில் அரசு உத்தியோகங்களில் அற்புதமான காலம். தன வரவு அற்புதமாக இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு மரியாதை இருக்கும். ஆக ரிஷபம் தொழிலில் மேன்மையடையும், தனத்திலும் மேன்மையடையும். ஆனால் போக்குவரத்தில் மட்டும் கவனமுடன் இருங்கள். நன்றி, நமஸ்காரம்.